வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்குளோப் ஏவியேஷன். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 5866ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறா. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4854ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பெக் டிடிஎம் வந்து -1.6ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது 12.9. போன வருஷம் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் இன்டர்குளோப் இவன் எவ்வளோ கொடுத்துருக்குறான்னா 5.4% பாசிட்டிவாக கொடுத்துருக்குறான். பீட்டா ஸ்கோர் 1 இயருக்கு 1.07 ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது 2026க்கு 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 2027க்கு 13% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 2026க்கு 20% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட இந்த வருஷத்துக்கான ப்ரைஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது பிரேக் பாயிண்ட் 5069. இப்போ இவன் அந்த இடத்துக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ சுற்றிட்டு இருந்தாலும் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இது அப்படியே அந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது S1 3906, S1 3906, S2 2782, S3 1619. பிரேக் பாயிண்ட் இப்போ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்படியே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்ன S1 3906, S2 2782, S3 1619. சப்போஸ் இப்போ பிரேக் பாயிண்ட் மேலே உடச்சி இங்கே ஒரு பிவோட் பாயிண்ட் இருக்குது. அந்த பிவோட் பாயிண்ட்டு 5190 கிட்டக்க இருக்குது. அதையும் உடைச்சு அவன் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வச்சான்னாக்க R1 5764 6194, இதுதான் ப்ரீவியஸ் ஹைட்டோட ரேஞ்சு. அதை உடச்சி மேலே போகிறான்னாக்க 6912 7357, R3 8052 8481. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.